Hello my dear learners, welcome you all to the course on signals and system. So in the lecture la Anna University April May 2019 question paper la unit 1 part வந்து discuss பண்ணலாம், both 2 marks and 16 marks. So இப்போ first வந்து 2 marks பார்த்துடலாம், அதுக்கப்புறம் 16 mark மூவ் பண்ணலாம். இப்போ first 2 markல என்ன கேட்டிருக்காங்கன்னா find the even and odd part of the signal அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சிக்னலுக்கு நம்ம எப்படி வந்து ஆட் பார்ட் அண்ட் ஈவன் பார்ட் கால்குலேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈவன் பார்ட் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நமக்கு தெரியும் ஈவன் பார்ட் ஆஃப் அ சிக்னல் வந்து ஃபார்முலா வந்து எக்ஸி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி டிவைடட் பை 2. ஸோ இப்போ இது வந்து கிவன் எக்ஸ் ஆஃப் டி. ஸோ எக்ஸ் ஆஃப் டி வந்து இப்படி கொடுத்துருக்காங்க 1, இது வந்து எக்ஸ் ஆஃப் டி. ஸோ இப்போ எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி எப்படி எழுதணும்? இட்ஸ் எ ரிவர்ஸ்டு சிக்னல் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி. ஸோ இப்போது டிவைட் பை 2ன்னு சொல்லும்போது எனக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து 1/2ன்னு சேஞ்ச் ஆகும். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன சிக்னல் கிடைக்கும்? ஐ ஹாவ் அ சிக்னல் லைக் திஸ் வித் ஆம்ப்ளிடியூட் 1/2. ஓகே, x e of t இதோட ஆம்ப்ளிடியூட் வந்து 1/2. ஓகே, ஸோ இது வந்து ஈவன் பார்ட் ஆஃப் த சிக்னல். தென் ஆட் பார்ட் என்ன கேல்குலேட் பண்ணணும்? we know that odd part of t is equal to x of t plus x of t minus x of minus t divided by 2. So we know this is x of t, then minus x of minus t ன்னு தெரியும். x of minus t அப்படின்னு சொல்லும்போது உனக்கு சிக்னல் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் minus 1/2. ஸோ திஸ் இஸ் நம்ம ஜென்ரலாக எப்படியே எழுதிக்கலாம் minus x of minus t. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த சிக்னலையும் this x of t-யும் minus x of minus t-யும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கும். ஸோ we have here we have 1/2. ஸோ இப்போ ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு மொத்த சிக்னல் வந்து இங்கே 1/2 ஆம்ப்ளிடியூட், இங்கே மைனஸ் 1/2 ஆம்ப்ளிடியூட். ஸோ இது வந்து ஆட் பார்ட் ஆஃப் t. ஓகே, ஸோ திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன், இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஈவன் பார்ட்டு, இது வந்து ஆட் பார்ட் ஆஃப் த கிவன் சிக்னல். இந்த சிக்னலுடைய ஆட் பார்ட் அண்ட் ஈவன் பார்ட். ஓகே, ஸோ செகண்ட் 2 மார்க் இது என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது எக்ஸ் ஆஃப் n ஈக்குவல் டு காஸ் n/8 காஸ் பை n/8 அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து இந்த டிஸ்க்ரீட் டைம் சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸ் வந்து பீரியாடிக் ஆர் நாட் அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ இட் இஸ் பீரியாடிக் அப்படின்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா ஃபண்டமெண்டல் பீரியட் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். சொல்யூஷன். ஸோ நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலா ஃபார் காஸ் a காஸ் b is equal to 1/2 into cos of a plus b n/2 plus by n/8. ஸோ அந்த ஃபார்முலாலாம் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். cos of a plus b plus cos of a minus b, that is pi n/8 minus n/8. ஸோ இப்போ இதுக்கு இந்த நமக்கு 2 சிக்னல் இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பீரியடிக்காக இல்லைன்னு செக் பண்ணணும். ஸோ பீரியடிக்காக இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? ω0/2π. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ரேஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? பீரியாடிக்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் n/8 இன்ட்டு பை ப்ளஸ் 1 ப்ளஸ் காஸ் ஆஃப் n/8 இன்ட்டு பை மைனஸ் 1. ஓகே, ஸோ இப்போ இங்கே ω0 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா ω0 ஈக்குவல் டு பை ப்ளஸ் 1 divided by 8
divided by 2 pi. This is equal to pi plus 1 by 16 pi. So இது வந்து ஒரு rational number கிடையாது. So it's not a rational number. So it is not periodic. So இது வந்து இந்த சிக்னலுக்கு omega naught 1, let us take it as omega naught 1. So இது வந்து omega naught 2 ன்னு எடுத்துப்போம் இதை. This is omega naught 1. So இப்போ omega naught 2 divided by 2 pi. So இதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? pi minus 1 by 8 divided by 2 pi. So இதுக்கு என்ன ஆன்சர்? pi minus 1 by 16 pi. So இதுவுமே வந்து it's not a rational number. So it is not also periodic. Okay. So therefore given signal is not periodic. Okay. So 2 marks solve பண்ணியாச்சு. இப்போ நம்ம 16 marksக்கு மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு 16 மார்க்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரா த வேவ் ஃபார்ம்ஸ் ரெப்ரசன்டட் பை த ஃபாலோயிங் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து வேவ் ஃபார்ம் வந்து வரையணும். ஓகேவா? ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷனுடைய கிராஃப் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷனுடைய கிராஃப் வந்து this is u of t. ஓகேவா? 0. let us take this is 1 யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் இது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த f1 of t இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இந்த f1 of tக்கு எழுதலாம், தென் f2 of tக்கு எழுதலாம். ஃபர்ஸ்ட் f1 of t. ஸோ f1 of tன்றது என்ன கொடுத்துருக்காங்க? f1 of t equal to 2 into u of t minus 1. ஸோ ஃபஸ்ட்டு u of t minus 1 எழுதிக்கலாம். ஸோ u of t minus 1ன்றது 1 டைம் வந்து டிலே சிக்னல். ஓகே. இது வந்து u of t minus 1. ஸோ இதோட ஆம்ப்ளிடியூட் 1. 2 into u of t minus 1 அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் வந்து எனக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து எனக்கு ஸ்கேல்டு பை 2. ஓகே. இதுதான் 2 into u of t minus 1. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் f2 of t அதான் எழுதலாம். ஸோ இப்போது f2 of t equal to என்ன கொடுத்துருக்காங்க? -2 into u of t minus 2. ஸோ ஃபஸ்ட்டு u of t minus 2 எழுதிடுவோம். u of t minus 2ன்றது this is 1. okay. this is 2. this is u of t minus 2. இதை நான் -2 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு சிக்னல் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இதோட ஆம்ப்ளிடியூட் 1. இது கூட நான் -2 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா என்னோட ஆம்ப்ளிடியூட் வந்து -2. ஓகே. ஸோ இது வந்து -2 into u of t minus 2. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா லெட்ஸ் ரைட் f of t equal to f1 of t plus f2 of t. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சிக்னலையும் இந்த சிக்னலையும் ஆட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது இப்போ எனக்கு இங்கே 1 இருக்கு இல்லையா? ஸோ இது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஆம்ப்ளிடியூட் +2, இதோட ஆம்ப்ளிடியூட் -2. ஸோ அப்போது let us copy this signal. ஓகே.
So this is 2. So this is 1. ஸோ இப்போது இந்த சிக்னல் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா 1 to 2 இந்த ரேஞ்ச் வரைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் அவுட்புட் சிக்னலோட அவுட்புட் வந்து ஸோ 1லேருந்து 2 வரைக்கும் எனக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து 2ன்னு கிடைக்கும். ரிமைனிங் பார்ட் எல்லாமே எனக்கு என்ன கிடைக்கும் 0. ஏன் 0 கிடைக்குது ரிமைனிங்? ஏன்னா திஸ் இஸ் 2 அப்புறம் 3 ஸோ இப்போ 2ல் எனக்கு என்ன ஆம்ப்ளிடியூட் இருக்குது +2. 2ல் எங்கே என்ன ஆம்ப்ளிடியூட் இருக்குது -2. ஸோ அப்போ +2 -2 வந்து கேன்சல் ஆயிரும் 0. அதே மாதிரி 3ல் பார்த்துக்கிட்டிங்கன்னா -2 இருக்குது, 3ல் பார்த்துக்கிட்டிங்கன்னா +2 இருக்குது. ஸோ எல்லாமே இதுக்கப்புறம் அதாவது ஆஃப்டர் 2 இந்த டைம் பீரியட் 2க்கு அப்புறம் எல்லாமே வந்து 0 ஆகிடும். ஸோ 1 to 2ல் மட்டும் எனக்கு வந்து இந்த சிக்னல் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா இந்த சிக்னல் இது. ஸோ f of t equal to f1 of t minus f2 of t. ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா f1 of t-யும் f2 of t-யும் சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் சப்ராக்ட் பண்ணணுன்ற போது இதை வந்து நான் நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எனிவே சேம் ஆர்எல்ஸ் வந்து சப்ராக்ட் பண்ணாலும் ஓகே. டேரெக்டாக இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இப்போது இதை எடுத்துக்கலாம், அந்த டைம் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். ஸோ 1ல் எனக்கு என்ன இருக்குது ஆம்ப்ளிடியூட் வந்து 2 இருக்குது. இங்கே இந்த f1 of t-ல ஆம்ப்ளிடியூட் 1ல் வந்து 2 இருக்குது, இங்கே வந்து 0 இருக்குது. ஸோ அப்போது சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா f1 of t minus f2 of t எனக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து 2 தான் வரும். ஸோ அப்போது எனக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து 2ல் ஸ்டார்ட் ஆகுது, 1ல் ஆம்ப்ளிடியூட் 2ல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே அடுத்து செகண்ட் டைமில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு இங்கே ஆம்ப்ளிடியூட் 2 இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது -2 இருக்குது. அப்போ 2 minus of -2 வந்து +4 ஆகிடும். அப்போது ஸோ டைம் பீரியட் 2ல் ஆம்ப்ளிடியூட் வந்து 4. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா +2. இங்கே நெக்ஸ்ட் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து 3ல் பார்த்துக்கிட்டிங்கன்னா -2 இருக்குது. ஸோ அப்போ 2 minus of -2 வந்து +2. ஸோ அப்போது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து 4 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து f1 of t plus f2 of t, இது வந்து f1 of t minus f2 of t. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரிசல்ட். ஸோ இதில் ஃபஸ்ட் பார்ட் பார்த்தாச்சு, 11A-ல 1 பார்த்தாச்சு. இப்போ 11A-2ல் வந்து என்ன கேட்குறாங்க, டிட்டர்மைன் தி எனர்ஜி அண்ட் பவர் ஆஃப் த கிவன் சிக்னல் x of t is equal to t into u of t. ஸோ இப்போ அதை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். என்ன கேட்குறாங்க, எனர்ஜி அண்ட் பவர் ஆஃப் எ சிக்னல் x of t is equal to t into u of t. ஸோ நான் டிட்டர்மைன் த எனர்ஜி அண்ட் பவர் ஆஃப் த கிவன் சிக்னல் x of t is equal to t into u of t. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜி கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ எனர்ஜியோட ஃபார்முலா வந்து இது வந்து கண்டினியூஸ் டைம். ஸோ எனர்ஜி இன்டெக்ரல் -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி mod x of t the whole square into dt. ஓகே, ஸோ அப்போது integral -∞ to plus infinity t into u of t the whole square into dt. ஓகே, இப்போ integral 0 to infinity வந்துடும் t square into dt. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணால் t³/3 integral 0 to infinity. அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா எனர்ஜி வந்து இன்ஃபினிட்டி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ எனர்ஜியோட ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பவர் கால்குலேட் பண்ணணும். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு லிமிட் t tends to infinity 1/2t integral -t2 plus t x of t the whole square into dt. ஸோ இப்போ இதுக்கு சால்வ் பண்ண அப்படின்னா again limit t tends to infinity 1/2t. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டீயோட இங்கே இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வந்தது, t³/3 வந்தது இல்லையா. ஸோ t³/3 லிமிட் வந்து -t2 + t. ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து லிமிட் வந்து 0 to infinity வந்தது, அதனால் 0 to infinity சப்ஸ்டியூட் பண்ணேன். இங்கே வந்து லிமிட் வந்து -t2 + t. ஓகே,
ஸோ அப்போது லிமிட் t tends to infinity 1/2t சாரி இது வந்து 0 to tன்னு வந்துடும். ஓகே, மேட் மிஸ்டேக். ஸோ மைனஸ் டி வராது, ஏன்னா யூ ஆஃப் டி மல்டிப்ளை பண்ணுறோம். அதனால் சிக்னலோட டைம் பீரியட் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 to t. ஸோ இப்போ இது வந்து எனக்கு என்ன கிடைக்கும், t³/3. ஸோ லிமிட் t tends to infinity t²/6. ஸோ இப்போ நான் லிமிட் வந்து இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண அப்படின்னா பவர் வந்து இன்ஃபினிட்டி. ஸோ திஸ் சிக்னல் இஸ் பவர் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி, எனர்ஜியோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி, ரைட்? ஸோ இப்போ தேர்ட் டிஸ்கஸ் பண்ணலாம், தேர்ட் பார்ட். ஸோ இதுக்கு 4 மார்க்ஸ். ஸோ இந்த t இன்ட்டு u ஆஃப் டீன்றது என்னென்னா, t into u of t is a ramp signal. Sorry, it's a parabolic signal. It's neither energy nor power signal. Okay. So, இப்போ third part என்ன அப்படின்னா, y of t equal to x square of t. ஸோ இது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த சிஸ்டம் வந்து லீனியராக இல்லாட்டி நான் லீனியராக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் நம்ம டேரெக்டாக ஆன்சர் சொல்லிடலாம், இது வந்து நான் லீனியர் அப்படின்ட்டு. ஸோ ப்ரீவியஸ் இயர் அண்ணா யூனிவர்சிட்டி 2018 நவம்பர் டிசம்பர் 2018 நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஸ்கொயர் ரூட்டு, லாக்ரதமிக், கான்ஸ்டன்ட்டு, மாடுலஸ், இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியல், ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் வந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை டேரெக்டாகவே வந்து நான் லீனியர்னு சொல்லிடலாம். ஸோ இனிமேல் நம்ம 4 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, இப்போ 2 மார்க்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். 4 மார்க்ஸ் கேட்டிருக்காங்கன்றதுனால நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம், சரியா? இப்போது என்ன எழுதலாம்னா, a இன்ட்டு x1 ஆஃப் டி ஈக்குவல் டு a இன்ட்டு x1 ஸ்கொயர் ஆஃப் டி. ஸோ இது வந்து நான் என்ன சொல்லணும்னா y1 ஆஃப் டி, தென் y2 ஆஃப் டி ஈக்குவல் டு b இன்ட்டு x2 ஆஃப் டி, b into x2 square of t. So y1 of t plus y2 of t equal to a into x1 square of t plus b into x2 square of t. So next நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, the input வந்து linear combination of two signals, x1 of t plus x2 of t. So x of t எல்லாத்தையும் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா x1 of t plus x2 of t ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கே எனக்கு 2 x2 ஆஃப் டி இருக்கு இல்லையா, எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி. ஸோ ஒரு எக்ஸ் ஆஃப் டிக்கு பதில் x1 ஆஃப் டி ப்ளஸ் x2 ஆஃப் டி, இன்னொரு எக்ஸ் ஆஃப் டிக்கு வந்து x1 ஆஃப் டி ப்ளஸ் x2 ஆஃப் டினா ஹோல் ஸ்கொயர் வந்துடும். சாரி, திஸ் இஸ் ஏ, திஸ் இங்கே பி. ஸோ ஏ பி. இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும், ஏ ஸ்கொயர் x1 ஸ்கொயர் ஆஃப் டி ப்ளஸ் பி ஸ்கொயர் x2 ஸ்கொயர் ஆஃப் டி ப்ளஸ் 2ab x1 ஆஃப் டி இன்ட்டு x2 ஆஃப் டி. ஸோ இந்த ஈக்குவேஷனும் நாட் ஈக்குவல். ஸோ திஸ் இஸ் நாட் எ லீனியர் சிஸ்டம். ஓகே, ஸோ up to this the first part is over. 11th A part is over, 16 mark was over. ஸோ நெக்ஸ்ட் வந்து 11th B part பார்க்கலாம். ஸோ இப்போ 11th B பார்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கண்டினியூஸ் டைம் சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஷோன் அண்ட் த ஃபிகர் பிலோ, ஸ்கெச் அண்ட் லேபிள் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சிக்னல்ஸ். எக்ஸ் ஆஃப் டின்ற சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிக்னல்லேருந்து நம்ம என்னென்னலாம் ட்ரா பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 2 ட்ரா பண்ணணும், எக்ஸ் ஆஃப் 2t + 3, எக்ஸ் ஆஃப் 3/2 இன்ட்டு டி அண்ட் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி ப்ளஸ் 1 அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ 1 by 1 பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 2 வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 2க்கு வந்து ஸோ இந்த எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 2 சிக்னல் எப்படி ட்ரா பண்ணுறது,
அதாவது 2 டைம்ஸ் வந்து டிலே பண்ணணும், 2 டைம்ஸ். இப்போ வந்து இந்த சிக்னல் வந்து -1ல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ 2 டைம்ஸ் டிலே பண்ண அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 1. ஸோ இந்த x of t minus 2, 2, 3, 4. ஓகே, 2 டைம்ஸ் டிலே பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சிக்னல் என்ன அப்படின்னா x of 2t plus 3, 2t plus 3. ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா x of t plus 3 கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதான் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டைம் ஆக்சிஸ் வந்து ஸ்கேல் பண்ணுவேன் 2ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து x of t plus 3 கால்குலேட் பண்ணுறேன். ஸோ x of t plus 3 கால்குலேட் பண்ணால் என்ன வரும், அது 3 டைம்ஸ் வந்து இந்த சிக்னல் வந்து அட்வான்ஸ் பண்ணணும். ஸோ -1ல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, -1ல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 3 டைம்ஸ் அட்வான்ஸ் பண்ண அப்படின்னா -4லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, ஸோ அப்போது -4 -4 -3 -2 -1. ஓகே, ஸோ இந்த x of t plus 3. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்கே டீயோட கோஃபிஷியன்ட் என்ன இருக்குது 2. ஸோ அப்போ 2ன்னும் போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கேல் இதை வந்து டிவைட் பை 2 பண்ணணும். ஸோ -1/2, 2/2, 3/2, 4/2. ஓகே, ஸோ அப்போ என்னுடைய சிக்னல் வந்து ஸோ -4/2 வந்து it becomes -2, -3/2 வந்து -1.5, -2/2 வந்து -1, -1/2 வந்து -0.5. ஓகே, ஸோ இதுதான் வந்து x of 2t plus 3. ஓகே, so this is first one, this is second one, and third one என்னது x of 3/2 into t. ஸோ சிம்பிளி வந்து x of t எடுத்துக்கிட்டு அதை வந்து டிவைட் பண்ணி 3/2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். இது x of t -1 0 1 2. ஸோ இதை நான் வந்து ஸோ திஸ் இஸ் டைம் கம்ப்ரெஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x of 3/2 into t represents time compression. ஸோ 3/2ஆல் டைம் இந்த ஸ்கேல் இருக்கு, இந்த டைம் ஆக்சிஸ் வந்து டிவைட் பண்ணணும். ஸோ 3/2 3/2 3/2 3/2. என்னுடைய சிக்னல் வந்து it will become like this. Sorry, -2/3 0 2/3 4/3. ஓகே, ஸோ இனிஷியலாக இங்கே 2 இருந்தது, இங்கே என்ன ஆகிடுச்சு 4/3, அதாவது 1.33 ஆகிடுச்சு. இங்கே 2/3, இது 0, இது -2/3. ஸோ இதுதான் வந்து x of 3/2 into t. ஸோ இப்போ ஃபோர்த் சிக்னல் வந்து let's write fourth signal x of -t plus 1. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு x of t plus 1 எழுதணும். x of t plus 1ன்றது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வந்து -2 -1 0 1 x of t plus 1. x of t plus 1 ஒரு சாம்பிள் வந்து அட்வான்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து x of t. ஸோ இந்த x of t வந்து ஒரு சாம்பிள் அட்வான்ஸ் பண்ணான்னா -2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், சின்ஸ் the coefficient of t is 1, இந்த டைம் ஆக்சிஸ் வந்து அதே வேல்யூ தான் வரும், எதுவுமே சேஞ்ச் ஆகுது. தென் -1 இருக்கு இல்லையா, ஸோ -1 போது நான் என்ன பண்ணுவேன், இதை I have to time reverse the signal. ஸோ இப்போ டைம் ரிவர்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சிக்னல் வந்து
I have a signal like this. Okay, so இந்த மாதிரி கிடைக்கும் -1 0. so this is x of minus t plus 1 1, this is 2. okay, sorry, this is t, sorry, இதெல்லாமே வந்து continuous time signal. ஸோ அதனால் independent variable வந்து time t. ஓகே, ஸோ இது ஃபைனல் சிக்னல். ஸோ இதில் ஃபஸ்ட் பார்ட்டு ஓவர். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள், அதாவது டைம் ரிவர்ஸ் பண்ணும்போது நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஷிஃப்ட் பண்ணும்போது வந்து இந்த டைம் ஆக்சிஸ் வந்து, ஸோ இப்போ இந்த இடத்துல பிளாங்காக இருக்குது இல்லையா, ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம இந்த நம்பர்ஸ் வந்து மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக 4 மார்க்ஸ் வாங்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, 4 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சிக்னல் வந்து என்ன அப்படின்னா டிட்டர்மைன், இதை வந்து நான் பண்ணோம். ஸோ டிட்டர்மைன் தி எனர்ஜி அண்ட் பவர் ஆஃப் த கிவன் சிக்னல். ஸோ நம்ம இதை சிக்னலை பார்க்கும்போது தெரியும். ஸோ எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு காஸ் n பை பை 4 அப்படின்றது வந்து பீரியாடிக் சிக்னல். ஸோ பீரியாடிக் சிக்னல்னாலே எனர்ஜி வந்து இன்ஃபினிட்டி வரும், பவருக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். இட் ஹேஸ் ஃபைனைட் வேல்யூ. ஓகே, ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணாமலே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா யூ கேன் டிரெக்ட்லி டேக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அண்ட் பி வந்து ஃபைனட் வேல்யூ வரும். ஸோ ஃபைனட் வேல்யூ என்னன்னு இந்த கிவன் சிக்னல் வந்து எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் n பை பை 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதோட ஆம்ப்ளிடியூட் வந்து 1. ஸோ பவர் வந்து ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ அப்போது 1 பை 2. ஸோ பவரோட வேல்யூ வந்து 1 பை 2. ஸோ இது எப்படி 1 பை 2 வருதுன்றது என்னுடைய ப்ரீவியஸ் லெக்சரில் வந்து நான் வந்து ப்ராப்ளம் காஸ் n பை பை 4 தனியாக செப்பரேட்டாக சால்வ் பண்ணியிருக்கேன் இன் டீட்டெயிலாக. அது எப்படி வந்து 1 பை 1 எடுத்து சால்வ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சிம்பிள் மெத்தட், பட் உங்களுக்கு டீட்டெயில்டு அனாலிசிஸ் வேணும், எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ த்ரூ தட் வீடியோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட், இது வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அதாவது கிவன் சிஸ்டம் y ஆஃப் n ஈக்குவல் டு x of n minus x of n minus 1. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லீனியராக நான் லீனியராக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஸோ எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு லீனியராக இல்லையான்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து a இன்ட்டு x1 ஆஃப் n தட் இஸ் ஈக்குவல் டு y1 ஆஃப் n. அது எப்படி எழுதலாம்னா a இன்ட்டு x1 ஆஃப் n minus a into x1 of n minus 1. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து b into x2 of n. ஸோ இதில் ஸ்கொயர் ரூட் மாடுலஸ் எதுவுமே வரல. ஸோ அதனால் சிம்பிளி இதை வந்து நம்ம லீனியர் சிஸ்டம்னே டேரெக்டாக சொல்லிடலாம். பட் எனிவே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் டேரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா சிம்பிளாக ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது y2 of n ஆன்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் b into x2 of n minus b into x2 of n minus 1. okay, so y1 of n plus y2 of n equal to a into x1 of n minus x1 of n minus 1 plus b into x2 of n minus x2 of n minus 1. So next வந்து y3 of n equal to linear combination, that is a into x1 of n plus b into x2 of n அப்படின்னு substitute பண்ணணும். replace x of n by. ஸோ அப்போ நான் என்ன எழுதலாம் அப்படின்னா இங்கே x of n பதில் a into x1 of n plus b into x2 of n minus a into x1 of n minus 1 plus b into x2 of n minus 1. okay, so therefore a காமனாக எடுத்தீங்க அப்படின்னா x1 of n minus x1 of n minus 1 plus b காமனாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா x2 of n minus x2 of n minus 1. so இந்த ஈக்குவேஷனும் சேம். ஸோ சிஸ்டம் வந்து லீனியர்.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து டைம் வேரியண்ட்டா இன்வேரியண்ட்டான்றதை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ given system is y of n equal to x of n minus x of n minus 1. ஸோ இது வந்து டைம் இன்வேரியண்ட்டாக என்னன்றதை செக் பண்ணிடலாம். ஸோ டைம் இன்வேரியண்ட்டுக்கு வந்து இப்போ வந்து சிக்னல் வந்து டிஆல் மல்டிப்ளை ஆகிருக்கணும், ஒரு எல்ஸ் வந்து டைம் ஷிஃப்டட் வெர்ஷன், அதாவது எக்ஸ் ஆஃப் -1 -n-1 அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா டைம் வேரியண்ட் வரும். ஸோ லெட்ஸ் ஃபஸ்ட் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா அவுட்புட்டை டிலே பண்ண சொல்லியிருக்கேன். அவுட்புட்டை டிலே பண்ணணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் n இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து n வந்து ரீப்ளேஸ் பை n-n0. ஸோ அப்போ இங்கே வந்து எக்ஸ் ஆஃப் n-n0 n எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ அப்போது n-க்கு பதில் n-n0 -1 போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அவுட்புட்டை டிலே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்புட்டை டிலே பண்ணணும். ஸோ இன்புட்டை டிலே பண்ணும்போது x of again n-n0 minus x of n minus n0 minus 1. Okay, so both are same. So this is time invariant. Okay. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காசலாக இல்லாட்டி நான் காசலான்றது செக் பண்ணணும். ஸோ காசல் செக் பண்ணுறதுக்கு வந்து ஸோ ஜென்ரலாக இப்போ நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன், அதாவது டிலேடு வெர்ஷன் சிக்னல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காசல் சிஸ்டம். ஸோ காசல் சிஸ்டம் அப்படின்றது என்னது, ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் இது ரெண்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து அது வந்து காசல் சிஸ்டம். ஃப்யூச்சர் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது நான் காசல் சிஸ்டம். லெட் வி புட் n equal to 0, அப்போ x of 0 minus x of -1. ஸோ இப்போ 0th sample வந்து depends on 0th sample as well as the past sample -1. ஸோ this is causal system. Okay. So thanks for watching.